வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னையில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் அனைத்திந்திய இந்து மகா சபா தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அடைக்கலம் தேடி வந்தவரிடம் அத்துமீறிய வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? தன்னை ஒரு பவர்ஃபுல் மனிதராக காட்டிக்கொண்டு கொடிகளை பறக்க விட்டபடி கார்களில் பவுன்சர்கள் சகிதம் உலா வந்தவர்தான் இந்த கோடம்பாக்கம் ஸ்ரீ. விளம்பர பிரியராக ஊர் முழுவதும் தனது போஸ்டர்களை ஒட்டி தானும் ஒரு தலைவர்தான் என்ற ரீதியில் அலப்பறை செய்து வந்துள்ளார். அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஈசன் ஒருவனுக்கே என்ற வாசகத்துடன் விளைய வந்தவர் தற்போது சிறைப்பறவையானதன் பின்னணி என்ன? ஸ்ரீகண்டன் என்கிற கோடம்பாக்கம் ஸ்ரீ அனைத்திந்திய இந்து மகாசபா என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார். மறுபுறம் சென்னையில் அலுவலகம் அமைத்துக் கொண்டு ரியல் எஸ்டேட் பிசினஸிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். தன்னை ஒரு பவர்ஃபுல் மனிதராக காட்டிக்கொண்டவர் அரசியல் கட்சி தலைவர்கள் போன்று ஆதரவாளர்கள் புடைசூழ உலா வந்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மகாசபா அமைப்பைச் சேர்ந்த பெண் நிர்வாகியுடன் அத்துமீறியதாக புகார் எழுந்து சர்ச்சையில் சிக்கினார். கடந்த 2021 சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு சொந்தமான 1200 சதுர அடி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த சொத்தை அரசு தலையிட்டு மீட்டது. மேலும் திருமங்கலத்தில் தொழிலதிபர் ஒருவரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். ஆழ்கடத்தல், கொலை மிரட்டல், பண மோசடி உள்ளிட்ட புகார்களிலும் சிக்கியுள்ளார். இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு 13 வயது சிறுமி ஒருவர் சென்னையில் உள்ள தனது அத்தை வீட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்துள்ளார். அப்போது அவரது அத்தையே அந்த சிறுமியை கோடம்பாக்கம் ஸ்ரீயுடன் கிழக்கு கடற்கரை சாலைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. அங்கு சிறுமியை கோடம்பாக்கம் ஸ்ரீ பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பவம் நிகழ்ந்து 4 ஆண்டுகள் கடந்த சூழலில் 2 நாட்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட சிறுமி சென்னைக்கு வந்துள்ளார். அதை அறிந்த அவரின் அத்தை தனது வீட்டிலேயே தங்குமாறு வற்புறுத்தி உள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனே அந்த சிறுமி அவசர உதவியின் 100க்கு அழைத்து தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து புகாரளித்துள்ளார். அதில் தனது அத்தை தன்னை பாலியல் தொழிலுக்கு வற்புறுத்தி தள்ளியதாகவும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கோடம்பாக்கம் ஸ்ரீ தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோவை வைத்து அத்தை தன்னை மிரட்டியதாகவும் கூறி கண்ணீர் சிந்தியுள்ளார். இந்த விவகாரம் காவல் இணை ஆணையர் கல்யாண் கவனத்திற்கு சென்றுள்ளது. அவரின் உத்தரவின் பேரில் உடனே தியாகராய நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுமியின் அத்தையை திங்கட்கிழமை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீகண்டன் என்கிற கோடம்பாக்கம் ஸ்ரீயை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். பல்வேறு குற்றச்சாட்டுகளில் ஏற்கனவே கைதான அனைத்திந்திய இந்து மகாசபா தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ தற்போது 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.